இந்த வால்டர் தேவரம் யாரு? அவரோட உண்மையான பின்னணி என்ன சார்? காவல்துறையில் ஆளுமையாக அறியப்பட்டவர். நீ அந்த பேருக்கு முழுமையான தகுதியற்றவர் நான் சொல்லுவேன். தேவாரத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்டெண்ட் மாஸ்டர். ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடமாட நாக்கடையே போகும்போது பாதுகாப்புக்கு போஸ் கொடுக்கறது அவர் லைக் கனிமொழிக்கு உதவி செஞ்சதாக தெரிந்து கொண்ட ஜெயலலிதா தேவாரத்தை கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. யாருக்கும் தேவாரம் உண்மையாக விசுவாசமும் நேர்மையாகவோ இல்லை. தேவாரத்தினுடைய காவல்துறை பணி என்பது தமிழ்நாடோட முடிஞ்சு போச்சு. தேவாரத்தை லோக்கல் போலீஸே கண்டுக்கல. திறமையான ஒரு ஏடிஜிபியா டிஜிபியா இருந்தால் மத்திய அரசு அவர் பயன்படுத்தியிருக்கும், மாநில அரசு அவரை பயன்படுத்தியிருக்கும். ரெண்டு பேரும் பயன்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? இந்த காவல்துறையில யார் யார் கருப்பு ஆடுகளோ இந்த அத்தனை கருப்பு ஆடுகளுக்கும் பின்னணியில் இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சுட்டு இருந்தாங்க? வால்டர் தேவாரம் தான் பண்ணிட்டு இருந்தார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். இப்போ வீரப்பன் தேடுதல் வெட்டில அதிகம் பேசப்பட்ட பேர்னா அது வால்டர் தேவரம் தான். இந்த வால்டர் தேவரம் யாரு? அவரோட உண்மையான பின்னணி என்ன சார்? இல்லை, வால்டர் தேவாரம் என்பவர் ஒரு காவல்துறையில் ஒரு ஆளுமையாக அறியப்பட்டவர். ஆனால் அந்த ஆளுமை அவருக்கு அந்த ஆளுமைக்கான தகுதி அற்றவர். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த போலீஸ் துறையில் 2 பேர் இந்த காவல்துறையினுடைய மரியாதையை உயர்த்தியவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் உண்மையாகவே காவல்துறையுடைய மரியாதையை உயர்த்தியவர் ஐஜி அருள். அவர் கிறித்துவ நாடார். தேவாரமும் கிறித்துவ நாடார். இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி சைலேந்திர பாபும் கிறித்துவ நாடார். அப்போ ஆனால் நீங்கள் ஐஜி அருளுடைய தகுதி, அவருடைய நேர்மை, அவருடைய உழைப்பு நீங்கள் தேவாரத்துக்கு இல்லை. நீங்கள் சுருக்கமாக ஐஜி அருளை பற்றி சொல்லணும். நீங்கள் அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அண்ணாவை ரிமாண்ட் பண்ணுறார் யார்? ஐஜி அருள். அப்போ தோலை துண்டு போட்டிருக்கார் அண்ணா. அந்த துண்டை கையில் எடுக்காமல் போலீஸ் குச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த துண்டை எடுத்து ரிமூவ் பண்ணாராம். யாருடைய துண்டை? அண்ணாவுடைய துண்டை. அப்போது நீங்கள் அந்த அளவுக்கு நேர்மையானவர். நீங்கள் அதே போல் நீங்கள் காமராஜர் எப்படி இந்த அரசியலில் கண்ணியமிக்க அரசியலை கொண்டு வந்தாரோ, நீங்கள் அதே போல் நீங்கள் ஐஜி அருளும் அதே அளவுக்கு கண்ணியமாக காவல்துறையை கொண்டு வந்தார். காங்கிரஸ்கார காலத்தில் நீங்கள் காவல்துறைக்கு பெரிய மரியாதை இருந்தது. அப்போது காங்கிரஸ் காலத்தில் 2 பேருக்கு தான் சென்னையில் பென்ஸ் கார். ஒன்று ஐஜிக்கு. அப்போ இப்போ டிஜிபிலாம் கிடையாது, ஒரே பெரிய அதிகாரி ஐஜி தான். ஐஜிக்கு ஒரு பென்ஸ் காரு, ஆளுநருக்கு ஒரு பென்ஸ் கார். 2 பென்ஸ் கார் எல்லா டிராஃபிக் நிறுத்திடுவாங்க. அப்போது ஒரு நாள் பென்ஸ் கார் வருது, டிராஃபிக்கில் நிறுத்திடுறாங்க. டிராஃபிக் நிறுத்தின பிறகு அப்படி டிராஃபிக் நிறுத்தப்பட்ட இடத்துல ஐஜி அருள் நின்றுட்டுருக்கார் சாதாரண காரில். அந்த பென்ஸ் கார் எடுக்கிறது இல்லை, அது எப்போவுமே அலுவலகத்தில் நிற்கும். அப்போது அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டிலேருந்து திருப்பி எடுக்கிறது வீட்லேயே நிற்கும். இவன் எங்கேயாவது போகணும், ஏதாவது அரசு நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் போலீஸ் டிரைவர் அந்த பென்ஸ் காரில் எடுத்துகிட்டு போவார். அதான் புரோட்டோக்கால், அதான் நடைமுறை, அரசு நடைமுறை. ஆனால் ஒரு நாள் அந்த பென்ஸ் கார் போகிற போது கேட்குறாரு, என்ன கவர்னர் போகிறாருன்னு கேட்க. இல்லையா, கவர்னர் போல நம்ம தம்பி தான் போகிறாரு, நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே மைக்கில் கூட சொல்கிறார், அந்த காரை பிடிச்சி கூடிய ஸ்டேஷனில் நிறுத்திட்டு அது வந்தால் யார் வந்தாலும் சரி கூட ஸ்டேஷனில் உட்கார வச்சுருன்றார். யாரை? தன்னுடைய மகனை. உடனே அந்த ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஐஜி சொல்கிறாரு, நீங்கள் மறுக்க முடியாது, உட்கார வச்சிட்றாங்க. உட்கார வச்சோடனே மாமனார் போகிறார், அதாவது அருளுடைய மாமனார். அவர் போய் சரி தவறு நடந்து போச்சு, பையனை எழுதி கொடுத்து பையனை கூப்பிட்டு வந்துடுறார். அப்புறம் திருப்பி காரு ஐஜி வீட்டுக்கு வருது. இப்படி காவல்துறையில் அவ்வளவு நேர்மைக்கு பெயர் போனவர் ஐஜிஆர். அந்த பேரை நீங்கள் 50% கூட தேவாரம் எடுக்கலை. இன்னொரு விஷயம் சொல்லிடணும். அதாவது ஊட்டியில் போய் போலீஸ் பரேடு நடக்குது. அப்போது சல்யூட் அடித்து நிற்கிற போது ஒரு காவல்துறை அப்போ ஆப்கான் அரண்டராயிரம் தான், முழு பேண்ட்டு கிடையாது. அப்போது குளிர், ஊட்டி குளிர் ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த சாக்ஸுங்கிறது முழங்கால் வரைக்கும் ஒரு கெட்டி சாக்ஸாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கெட்டி சாக்ஸாக இருக்கும். அந்த சாக்ஸு கிழிஞ்சு போயிருக்கு. அது எங்கே? ஷூக்கு உள்ளே இருக்குது. நீ கரெக்டாக போய் அந்த கான்ஸ்டபிள் முன்னால் போய் ஏன் சாக்ஸு கிழிஞ்சிருக்குன்னு கேட்குறாரு. அந்த கான்ஸ்டபிள் தகைச்சு போகிறான். கிழிஞ்ச பகுதி எங்கே இருக்குது?
ஷூக்கு உள்ளே இருக்குது, வெளியில் இருந்தால் தானே தெரியும், ஷூக்கு உள்ளே இருக்கிறது எப்படி தெரியும்? அப்போ அவருடைய மேனரிசத்தை பார்க்குறாரு, அவருடைய மேனரிசத்தை பார்க்குறாரு. இவன் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான், ஏன்னா தன்னை கண்டுபிடிச்சிருவாரோ, கிழிஞ்சு போன சாக்ஸை கண்டுபிடிச்சிருவாரோன்னு சொல்லி. நீங்கள் எப்போவுமே குற்றவியல் நடைமுறை என்பது நீங்கள் முகத்தை பார்த்தாலே குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவான். யார்? இந்த கிரிமினாலஜி தெரிஞ்சவங்க. அப்போ என்னன்னு கேட்குறாரு, ஐயா இது குளிரியாக காயறது இல்லை, நான் ஈரமாகவே போட்டு வர்றேன், அதனால் அது இத்து போச்சு. அப்போ எங்களுக்கு கொடுக்குறதே வந்து 2 செட்டு தான் கொடுக்குறாங்க, அது இது குளிரில் வந்து காயறதில்லை, வெயில் பட்டால் தானே காயும், அதனால் நான் ஈரமாக போட்டு அது இத்து போச்சுங்கய்யா அப்படிங்கிறாப்புல. அதுலேருந்து 4 செட்டு கொடுக்க சொல்கிறார். 4 செட்டு, ப்ளைனில் வந்து 2 செட்டு, நீங்கள் ஹில்ஸில் 4 செட்டு, ஏன்னா அது காயாது. எப்பவுமே உங்களுக்கு பனி இருக்கும், இல்லைன்னா குளிர் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் மனிதனே வந்து அங்கே சிக்கிரிங்குவாங்க, அதாவது அடுப்பு போட்டு தான் தூங்குவாங்க. அப்போது இந்த மாதிரி மிக நுட்பமாக. அதே போல் கோயமுத்தூரில் கள்ளநோட்டு கிருஷ்ணன் வழக்கு. கள்ளநோட்டு கிருஷ்ணன் என்பவர் கோயமுத்தூரில் கள்ளநோட்டு அடித்து அவர் கண்டே பிடிக்க முடியல. அப்போது ஒரு காவல்துறை ஊழியரை காது கேட்காத செவிட்டு ஊழியராக வேலைக்கு அனுப்புகிறார். அப்போது எப்படின்னா போலீஸாக இல்லாமல் நீங்கள் அங்கே வந்து அவருக்கு உதவியாளராக ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வேணும். அப்போது அது காவல்துறையை சேர்ந்த ஒருவரே காது கேட்காத செவிடு மாதிரி அருளால் அனுப்பப்பட்டு நீங்கள் கள்ளநோட்டு கிருஷ்ணன், கோயம்புத்தூர் பெரிய வழக்கு, அது கள்ளநோட்டு கிருஷ்ணன் பெரிய வழக்கு. அந்த வழக்கை முழுமையாக நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் அப்படியே ஜெயிலில் போடுறோம். அதை கள்ளநோட்டு கிருஷ்ணன் வழக்குன்னு அது ரொம்ப பிரபலமான வழக்கு. அது அந்த வழக்குடைய முழு சூத்திரதாரி யார்? நீங்கள் ஐஜி அருள் தான். இப்படி அவரை பற்றி நீங்கள் அடுக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் இப்படி காவல்துறை சொல்லும்போது ஐஜி அருள்னு சொல்லுவாங்க, தேவாரம் நீங்கள் அந்த பேருக்கு முழுமையான தகுதி அற்றவர் நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வளர்ப்பு மகன் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடமாடும் நகைக்கடையா, நீங்கள் செத்துப்போன கொல்லப்பட்ட பாலு செத்து போனல 40 கோடி ரூபா நகையை வாங்கி ஜெயலலிதாவும் சசிகலா, இளவரசி சுதா, இந்த பொம்பளைக்கு போகிறோம், மன்னார்குடி பொம்பளைக்கு போகிறோம் போட்டுட்டு நடமாடும் நகைக்கடையே நடந்து போகுது 40 கோடி ரூபாய்க்கு. இதுக்கு துப்பாக்கி வச்சுட்டு பாதுகாவலராக போகிறார். நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்க்கலாம். எப்போ நீங்கள் ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் சுதாகரன் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலை, அவன் அதோட காணாமல் போயிட்டான். அப்போது இது ஒன்று. ரெண்டாவது அவர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்காக அவரை நியமிக்கிறாங்க. அவர் அப்பாவிகளை பூரா, நீ நக்சலைட்டா இவர் வருவான் உட்காந்துட்டா இருப்பான், இருக்க மாட்டான், அவன் தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடுவான், ஒளிஞ்சிருவான். அப்பாவிகளை பூரா சுட்டு மனித உரிமை மீறல் அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு வந்தது. நீங்கள் பத்திரிகையாளர் ஷோவை ஒரு பத்திரிகையாளர் குழுவை கூட்டிகிட்டு போய் நீங்கள் மனித உரிமை, அப்போ இப்போ ஹியூமன் ரைட்ஸ்லாம் கிடையாது, அப்போ அதாவது மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டு இவன் இருந்தாலும் கொலை பண்ணுறாரு, சுட்டு போடுறாரு. அப்போது அனைத்து பத்திரிகையும் பக்கமாக வந்து தேவாரத்து மேலே குற்றச்சாட்டு பதிவு பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, யார் குற்றவாளியோ அவனை தண்டிக்காமல், அவனை என்கவுண்டர் பண்ணாமல், இவர் யார் மேலே சந்தேகப்படுறாரோ அவன் நக்சல் குடும்பத்தை சார்ந்தவனை அவரெல்லாம் இவர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு. அது வந்து மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. காவல்துறையினுடைய கருப்பு பக்கம் அது. நக்சலைட்டுகள் ஆயுதமேந்தி போராடுகிறவர்கள், அவன் ஆயுதமேந்தி போராடி எந்த தாக்குதலும் பண்ணலை. நீங்கள் குள்ளஞ்சாவடி 2-3 தாக்குதல் நடந்தது, நீ வீரப்பன் வெள்ளி திருப்பூரெல்லாம், அதெல்லாம் வந்து இப்போ சமீப காலமாக, தேவாரம் இருந்த காலத்துலலாம் பண்ணல. தேவாரம் ரிட்டையர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிற காலத்தில் அவர் பண்ணலை. ஆனால் தேவார் என்ன பண்ணார், நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் 80களில் முழுக்க என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நக்சலைட்டு யாரை சந்தேகப்பட்டு யார் போலீஸ் இன்ஃபார்மர் சொல்கிறானோ அவனை பூரா என்கவுண்டர் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் அந்த நேரத்தில் பல 100 பேர் தேவாரத்தால் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில், அதாவது மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது, எம்ஜிஆர் சுதந்திரம் கொடுத்துட்றாரு, நக்சலைட்டு ஒழிச்சிடணும். சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, தருமபுரி, கிருஷ்ணகிரியில் நக்சலைட் என்ன பண்ணுன்னா உழைக்கிற மக்களுக்கு ஆதரவாக இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. நக்சலைட்டு பெரிய எம்எல்ஏ அடிச்சில் நின்று வெட்டாத ரோடு, போடாத குளம், இதுக்கெல்லாம் வந்து அவன் கமிஷன் அடித்து பல ஆயிரம் கோடி திருடலாம் இல்லை நக்சல். அவன் காட்டுக்கு உழைக்கிற மக்களுக்கு, அதாவது ஆதிக்க சாதி பூரா அதிமுக திமுகவாக இருக்கான், கீழ் சாதி பூரா நீங்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் பூராமல் இந்த ஆதிக்க சாதிக்கு எதிராக போராடுறான். ஆதிக்க சாதி தான் நீங்கள் அதிமுக திமுக எல்லா அரசியல் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளை தவிர.
அப்போது நீங்கள் திமுக அண்ணா திமுக எல்லாமே யாராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆதிக்க சாதி அதிகாரத்துக்கு வர்றான், ஒடுக்கப்பட்ட சாதி அதிகாரத்துக்கு வரல. அப்போ யார் களத்துக்கு வர்றா? நக்சலைட்டு களத்துக்கு வர்றான். நீங்கள் முந்திரி காட்டில் வந்து தமிழரசு தலைமையிலான வன்னியர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இப்போ தான் திருமாவளவன் வந்திருக்கார். எப்போ? ஒரு 20 வருஷமாக தான். அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி, இந்த வசனம் திருமாவளவன் உடைய வரவுக்கு பிறகு தான் இந்த வசனம் வந்திருக்கு. அதே போல் நீங்கள் 90களுக்கு பின்னாடி தான் இந்தியா, அதாவது தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்கள் புரட்சி நடக்குது. அவன் ஒரு அதிகாரத்துக்கு வர்றான், ஒன்று சேர்றான், போராடுறான். அதுங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த பள்ளர் என்ற எஸ்சி பட்டியலேருந்து எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்னு எங்களுக்கு ரிசர்வேஷனை வேண்டாயா அந்த மக்கள் பூரா சொல்கிறாங்க. என்ன காரணம்? எங்களுக்கு சுயமரியாதை வேணும். சுயமரியாதை நீங்கள் படித்து கிடிச்சு வேலைக்கு போய் சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல எங்களுக்கு என்ன வேணும்? சுயமரியாதை. எங்களை எஸ்சின்னு சொல்லாத, தாழ்த்தப்படணும்னு சொல்லாத. நாங்கள் தான் இந்த சமூகத்தில் உழைக்கிற மக்கள். விவசாய நில உடைமையாளர்களாக பள்ளம் எத்தனை பள்ளம் உடைய நிலம் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ பள்ளம் என்பது நிலத்தை குறிப்பது. இப்போ பள்ளர் என்பது நிலத்தை விவசாயம் செய்து நில உடைமையாளராக பண்ணையாராக இருந்தவனே அந்த மக்கள் தான். அது பூராமே தெலுங்கு படையெடுப்பில் பறிக்கப்பட்டவர் எல்லாம் விவசாய கூலியாக மாற்றப்பட்டது. நீங்கள் முழுக்க பாளையங்கள் எல்லாம் தெலுங்கு படையெடுப்புக்கு வந்த பிறகு ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், மிட்டாக்கள், மிராசுகள் எல்லாம் யார்? நீங்கள் ஆதிக்க சாதியிட்ட நிலம் போயிடுச்சு. அப்போ இந்த மக்கள் பூரா அகதியாக போயிட்டான். உலகம் பூரா கிளம்பி போகிறான். எங்கே? இலங்கைக்கு போகிறான், மலேசியா போகிறான், சிங்கப்பூர், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் கூலிகளாக இந்த மக்கள் போகிறார்கள். அப்போது இந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் தலித் மக்கள், தென்பகுதியில் தேவேந்திர குல வேளாளர், இந்த 2 மக்களும் இன்றைக்கி அரசு அதிகாரத்துக்கு வர்றான். இந்த மக்கள்கிட்ட இந்த ஓட்டு வங்கியை நீ இப்போ இனிமேல் பயன்படுத்த முடியாது என்று நீங்கள் திருமாவளவனும் அந்த பக்கம் பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி வர்றாங்க. அப்போ இதற்கு முன்பு யார் தான்? நக்சல் தான். நீங்கள் புன்பரப்பி தமிழரசன், புலவர் கலிய பெருமாள், இப்படி லெனின், தென்தமிழன், இப்படி அடிக்கிட்டே போகலாம். இப்போ சுந்தரம், இப்போ இவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா உழைக்கிற மக்களுக்காக களமாடுகிறவர்கள். ஆதிக்க சாதி பூரா அதிகாரத்துக்கு வந்தார், எம்எல்ஏ எம்பின்னு வந்தார். அவன் கேட்பதற்கு நாதி இல்லை. அப்போது இவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட். யாருக்கு? வால்டர் தேவாரத்துக்கு. அப்போது இவர் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அப்பாவிகளை பூராத்தையுமே என்கவுண்டர் பண்ணி அழித்தொழிப்பது என்பது நீங்கள் அவர்களுடைய கொள்கையை அழித்தொழிப்பது தான். யாருடைய கொள்கை? நக்சல்பாரி கொள்கை. நக்சல் அழித்தொழிப்பதுன்னா நீங்கள் அவங்களை கொண்டு போட்டிருந்தான். பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பாராளுமன்ற ஜனநாயகம் வந்து பன்றி தொழுவன்னு சொல்லுவாங்க. பாராளுமன்ற ஜனநாயகம் பன்றி தொழு, பண்டிகிட்டு வைக்கிற இடம்னு சொல்லுவாங்க நக்சல்பாரிகள்லாம். அப்போ இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தேவாரத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்குறார் எம்ஜிஆர், அதிகாரத்துக்கு வந்த பிறகு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் இந்த வீரப்பன் தான், வீரப்பனை பிடிப்பதற்காக யார் வீரப்பனோட தொடர்பு இருக்குன்னு இன்ஃபார்மர் சொல்கிறாங்கன்னா அவனை என்கவுண்டர் பண்ணிடுறது. நக்சல்பாரி போராட்டங்களை, நக்சல்பாரி குடும்பங்களை, நக்சல்பாரி ஆதரவாளர்களை எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு நீங்கள் ஈவரக்கெல்லாம் அவர்களை தண்டிக்கப்பட்டு சட்டம் கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறதே இல்லை. பார்த்தா அவனை ரிமாண்ட் பண்ணிடுறது, பார்த்தா அவனை அடித்து கை காலை உடைக்கிறது, இல்லைன்னா தப்பி ஓடினானே என்கவுண்டர் பண்ணிடுறது. இப்படி தான் நீங்கள் தேவாரம் செய்ததை நீங்கள் இப்போ ஷோ வந்து ஒரு முதலாளித்துவ சிந்தனையாளர், ஆர்எஸ்எஸ் கருத்துடையவர். ஆனாலும் அவர் போய் அங்கே நின்று ஒரு பெரிய அப்போ வேறு பத்திரிகையாளர்கள் இல்லை. நீங்கள் ஆதித்தனார் குடும்பம்லாம் போக மாட்டான். ஆதித்தனார் குடும்பம் ஏன் போக மாட்டான்னு கேட்டிங்கன்னா ஆதித்தனாருக்கு பணம் பண்ணுவது மட்டும்தான் வேலை, வேறு எந்த நோக்கம் இல்லை. அவர்கள் வந்து சமூக சிந்தனையே கிடையாது. யார்? ஆதித்தனார் குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ அடுத்து தினமலர்னால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். கேரளா நம்பியுதிரி யார்? தினமலர் முதலாளி. கேரளா நம்பியுதிரி வந்து தமிழரை காசு பண்ணுவதற்காக கேரளாவிலேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து நீங்கள் நாகர்கோவில் வந்து மதுரை வந்து சென்னை வந்து, அப்போ அவங்களுக்கு முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அவன் மக்கள் போக மாட்டான். அப்போ அன்றைக்கி முன்னணி பத்திரிகை கோயங்கா பத்திரிகை, கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை கோயங்கா தினமணி. அவர் எப்படி போவார்? அடுத்து இந்து, அது பேர்லேயும் இந்து இருக்குது. இந்து என்றால தமிழனுக்கு எதிரியாது. இந்து என்றால அப்போ இப்போ தான் தமிழ் இந்து இருக்குது. அப்போ இங்கிலீஷ் இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு கோயங்கா. அப்போ
இவர்கள் பூராமே வெகுஜன மக்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள். அப்போ தேவாரத்தை பற்றி தேவாரம் வந்து இந்த பத்திரிகைகளுக்கு பயப்பட்டு இருந்தாருன்னா, பத்திரிகைகள் மக்கள் செய்தியாக இருந்ததுன்னா, இந்த தேவாரம் எம்ஜிஆர் 2 பேருமே மக்களால் அடையாளம் காட்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. என்ன ஆள் இல்லைன்னா, தமிழர்கள் வந்து முட்டாள்கள், 10 கோடி தமிழர் அடி முட்டாள்னு இந்த திராவிட இயக்கம் முடிவு பண்ணிடுச்சு. அப்போ அந்த அதிகாரம் தான் யாருக்கு வருது? தேவாரத்துக்கு வருது. அப்போ தேவாரம் நக்சலைட்டுங்கிற பேரில் அப்பாவிகளை பூரா நக்சலைட் குடும்பத்தோடு தொடர்புடையவர். ஒரு குடும்பத்தில் ஒரு நக்சலைட்டு தான் ஓடி போயிடுவான். அந்த குழந்தை குட்டி பொண்டாட்டி புள்ள வயசான அப்பா அம்மாவில் நக்சலைட்டா இல்லை. ஒரு குற்றவாளி இருக்கான்னா குற்றவாளியுடைய குடும்பம் பூரா குற்றவாளியாக சொல்ல முடியாது. குடும்பம் பூரா குற்றவாளின்னு நீ போலீஸ் என்ன அவன் கிடைக்கல என்ன பண்ணுவான்? நம்ம ஊர் போலீஸு வயசான அப்பா ஆத்தா பொண்டாட்டி புள்ள குழந்தையெல்லாம் கொண்டு அடைச்சி வச்சிருவான். கேட்பதற்கு நாதி இல்லை. மனித உரிமை கழகம், மனித உரிமை அமைப்பு போகாது. நீங்கள் சாத்தான்குளத்தில் பார்த்தோம்ல, அப்பா மக 2 பேரும் அடிச்சே கொள்றாங்க. என்ன அப்பா மக 2 பேரும் என்ன இலங்கையிலேருந்து நேராக தப்பி தீவிரவாதி வந்துட்டானா? இல்லை ஏதாவது கராச்சி துறைமுகத்திலேருந்து கப்பல் இறங்கினானா சாத்தான்குளத்து? இல்லை, செல்ஃபோன் கேட்குறான். வேறு ஏதாவது நடந்ததா? அந்த இப்போ அவர் சஸ்பெண்ட் ஆகி அவர் தூக்கு கிடைக்கணும் அவருக்கு. அந்த சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டரு போய் அவன் செல்ஃபோன் கடை வச்சுருக்கான். கொரோனா காலத்தில் 9 மணிக்கு மேலே அந்த செல்ஃபோன் கடையை திறந்து வைத்ததுக்காக அப்பா மறுபடியும் அடித்து கொல்லப்பட்டார்கள் எடப்பாடி காலத்தில். அப்போ இந்த காவல்துறை என்பது கடுமையான, அதாவது அரக்க குணம் கொண்ட, மனிதாபிமானமே இல்லாத ஒரு துறை. அப்போது நீங்கள் ஆங்கிலேய காலத்தில் இந்த துறை எப்படி கட்டமைக்கப்பட்டதோ அதே போல தான் இந்த துறை இன்றைய வரை கட்டமைக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் அப்படி இல்லை, கர்நாடகாவில் அப்படி இல்லை, ஆந்திராவில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடணுன்னா வெஸ்ட் பெங்காலில் உடனடியே போட முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குழு இருக்கும். அந்த குழுட்ட அந்த எஃப்ஐஆர் கொடுத்தா தான் இது எஃப்ஐஆர் போடுவதற்கு முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிக்கை நீங்கள் எழுதுவதற்கு இந்த வழக்கு சரியானதா, ஏதாவது மோட்டிவ் இருக்கா, ஆய்வு செய்து எஃப்ஐஆர் போடும். இங்கே அப்படி இல்லை. 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா யார் மேலே வேணால் எஃப்ஐஆர் போட்டுரும். அப்போது தேவாரம் செய்தது வந்து மிக 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 பெரிய சட்டவிரோதம். அடுத்து நீங்கள் வீரப்ப மேட்டரில் நீங்கள் தேவாரத்தை வீரப்பனை கைது செய்வதற்காக நீங்கள் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தேவாரத்தால் வீரப்பனை பிடித்தே இருக்க முடியாது. இந்த நேரத்தில் நம்ம வந்து விஜயகுமாரை பாராட்டணும். விஜயகுமாருடைய மென்மையான அணுகுமுறை, ஐயா எப்படி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பிடிச்சி அடித்து உதச்சி சுட்டு கொன்னுலாம் நீங்கள் பண்ண முடியாதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, முத்துலட்சுமியுடைய முதல் வட்டத்தை பூராத்தையுமே கன்வின்ஸ் பண்ணுறார். வீரப்பனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி அவனை பெயில் கொடுத்து அவன் பொது மன்னிப்பு வாங்கி வெளியில் விட்டுறலாம், அதனால் அவனை எப்படியாவது நீங்கள் சரணடை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமியுடைய, அதாவது வீரப்பன் மனைவி முத்துலட்சுமியுடைய மாமனார், சின்ன மாமனார், பெரிய மாமனார், இப்படி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அதில் மோரில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பிடிச்சி அப்புறம் அடித்தே கொள்கிறார். அது வேறு விஷயம். நீங்கள் சேத்துக்குழி கோவிந்தனையும் வீரப்பனையும் அடித்தே அடித்து கொண்டு செத்து போன பாடி எடுத்து கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாரு. அது அப்புறம் 2வது சப்ஜெக்ட். அப்போது இந்த வேலையை கூட யார் பண்ண முடியாது? தேவாரத்தால் பண்ணியிருக்க முடியாது. தேவாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டு காலம் இதுக்காக பணியாற்றினார். காட்டில் சுள்ளி பொறுக்கிறவங்க, விறகு பொறுக்கிறவங்க எல்லாத்தையும் பச்சை ட்ரெஸ், வீரப்பனுக்கே பச்சை ட்ரெஸ் கிடையாது. நான் வீரப்பனோடு இருந்த ஆட்கள் நிறைய பேரோட நான் பேசியிருக்கேன். அப்போது வீரப்பனுக்கே பச்சை ட்ரெஸ் இல்லை காட்டில் மறைந்து போவதற்கு. ஆனால் பிடிக்கப்பட்ட அத்தனை பேர் ஆணு பெண்ணு சொல்லி பொறுக்க எல்லாம் பச்சை ட்ரெஸ் தான். எனக்கு தெரிஞ்ச பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு கொல்லப்பட்ட ஆட்கள் 100க்கு மேற்பட்ட வருவார்கள். அப்படி 100க்கு மேற்பட்டவர்கள் வீரப்பனோட ஆயுத பயிற்சி எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் லாண்ட் ஆர்டர் பல போலீஸ் ஸ்டேஷனை காணாமல் போயிருக்கும். திட்டமிட்டு நீங்கள் வச்சாந்தி வழக்கு போல தான். வச்சாந்தி வழக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகளே போய் சந்திரமரம் கடத்தி விற்கிறான், அதை ஊர் மக்கள் தடுக்கிறான். தடுத்த உடனே அதிகாரிகள் பூரா போய் சேர்ந்து அதை அடித்து காலி பண்ணி அதை ஊரில் சித்திரவதை பண்ணுறான். அதான் வச்சாந்தி வழக்கு. இப்போ அதே போல் தான் வீரப்பன் பிடிப்பறன்னு சொல்லிவிட்டு பிடிச்சி அவரை நான் கண்டுபிடிச்சறேன்னு சொல்லி காடுகளில் இருக்கக்கூடிய இன்ஃபார்மர்களை பூராமே வந்து வீரப்பனுடைய தொடர்புடைய ஆட்கள்னு சொல்லி அத்தனை பேரையும் என்கவுண்டர் பண்ணது தேவாரம் தான். கர்நாடகாவில் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க. நீங்கள் வீரப்பனோடு தொடர்புடையவர்கள் என்று இன்ஃபார்மர் காட்டப்பட்ட நபர்கள் முழுக்க முதல்ல வந்து ஒரு உளவு பிரிவு, அதாவது பொதுமக்கள்லேயே பல பேரை சம்பளம் கொடுத்து உளவு பிரிவாக மாற்றி வச்சுருந்தாங்க, உளவாளியாக. எப்படி நீங்கள் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா இருக்கிற காலத்தில்
எத்தனை பேர் உளவாளியாக இருந்தானோ அமெரிக்கா விட்டுட்டு போகும்போது அவ்வளோ பேர் இப்போ விமானத்துடைய ரெக்கையை தூக்கிட்டு போய் விழுந்து செத்தான். பார்த்தோம்ல அந்த செய்தியை. அப்போது காவல்துறை எப்போவுமே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு உளவு இன்ஃபார்மர் ஆட்களை உருவாக்கிடுவாங்க. அவர்கள் தப்போ ரைட்டோ அவனுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கும். அவனை இவன் ஐயா இவன் வீரப்பாள் அப்படின்னா அவனை தூக்கிட்டு போய் அடித்து உதவி சித்திரவதை, மார்பு காம்பு ஆணுக்கு பெண்ணுக்கு, ஆணுக்கு ஆண்குறி, மின்சார ஒயரை சுற்றி 2000 வோல்டேஜ் கொடுக்குறது. இதெல்லாம் பண்ணது வால்டர் தேவாரம் தான். இங்கே வால்டர் தேவாரம், அங்கே பிதாரி, சங்கர் பிதாரி, 2 பேர் தான். அப்போது இது முழுக்க ஆனால் நீ வீரப்பனை பிடிப்பது தேவாரம் காலத்திலேயே வீரப்பனை பிடிக்கப்பட்டாரன்னு இல்லை, ரிசல்ட் இல்லை. அப்போது இதில் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் அரசுக்கு தெரிஞ்ச உடனே, யாருன்னா அரசு முதலமைச்சர் தெரிஞ்ச உடனேயும் தேவாரத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி நடராஜை போடுறாங்க. அப்போ இவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு தான் நடராஜை போடுறாங்க. பழைய கமிஷனர் நடராஜ் டெவலப் பண்ணி வச்சார். அதை முழுமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகுமார். அப்போது இந்த வீரப்பன் விஷயத்தில் முழுமையாக கொல்லப்பட்டவர்கள் என்று பார்க்கிற பொழுது தேவாரம் காலத்தில் தான் அதிகம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாமே வீரப்பன் இன்ஃபார்மர்னு நீங்கள் டோட்டல் என்கவுண்டர் தான். அப்போது பத்திரிகைகள் எல்லாமே கடுமையாக தேவாரத்தை விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் அப்போ இருக்க எதிர்கட்சிகள் பூராமே கடுமையான விமர்சனம். எங்கே அவன் ஓசியில் கிடைக்குமோ அங்கே பூரா வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் பிச்சைக்காரன் கொடுத்த அம்மா தாயாங்குவான், இவர் அம்மா தாயாங்குவான், என்ன ஒரே இடத்துல நீ என்ன வர. அப்போ இதுதான். அப்போது இவர்களை வீரப்பனை பிடிக்கக்கூடிய அதிரடிப்படையில் போட்டால் இப்படி அவன் வேலை செய்வான். எப்படி எனக்கு வந்து இந்த வீரப்பனோடு இருந்த ஆட்கள் சொன்னாங்க, வீரப்பன் ஆதிவாசி மூலம் நாங்கள் இருக்கிறவன் ஒரு மாதம் இங்கே கேம்ப் போட்டிருப்பான், எங்களுக்கு சுட்டுக்கிட்டு விடாத தகவல் சொல்லி விட்ருவாங்க. யாருக்கிட்ட? வீரப்பன்கிட்ட. நாங்கள் அவனுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம், எங்களுக்கு பனிஷ்மெண்ட் போட்டான், நாங்கள் அதிரடிப்படையாக வந்து இங்கே இருக்கோம், அதனால் எங்களை தயவுசெய்து எதுவும் தொந்தரவு பண்ணிடாத, நாங்கள் இருந்துட்டு எங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் டெபுடேஷன் வந்திருக்கோம், அப்புறம் வீட்டுக்கு போய் நிறைய பொண்டாடி பிள்ளை எல்லாம் இருக்குது, நிறைய லஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், நிறைய சொத்து இருக்குது, இதெல்லாம் விட்டு சாக முடியாது. சாவதுக்கெல்லாம் போலீஸுக்கு வந்தோம். வீரப்பனுக்கு சாவுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போது அவன் காட்டில் இருக்கிற எல்லா வழி போக்குவரத்து எல்லாம் தெரியும். அப்போது காவல்துறையில் நீங்கள் பனிஷ்மெண்ட் ஆட்களை தான் அதிரடிப்படையில் போட்டாங்க. அப்போது இந்த இவர்களை தலைமை தாங்குகிற தேவாரம் என்பவர் நீங்கள் எப்படி உளவு பிரிவை டெவலப் பண்ணி அதன் மூலம் நீங்கள் இன்ஃபார்மர்களை டெவலப் பண்ணி இதெல்லாம் வந்து மென்மையான வேலை. இதை தேவாரத்தினால் பண்ண முடியாமல் முழுக்க என்ன பண்ணார், காட்டில் இருக்கக்கூடிய அந்த அதாவது இந்த கடுக்காய், தேன் எடுக்க காட்டில் தனியாக வரான்ல, நீ வீரப்பனுடைய ஆள், அவன் பார்த்தீங்கன்னா எங்கே போயிருப்பான், தேன் எடுக்க போயிருப்பான், இல்லைன்னா கடுக்காய் எடுக்க போயிருப்பான். இப்படி இந்த காட்டு பொருட்களை சேகரிக்கிறது போகிறவனை பூரான் வீரப்பனுடைய ஆளுன்னு. அப்போ அங்கே ஏறக்குறைய அந்த மலை வாசிகள் பூராமல் ஏறக்குறைய பலாயிரம் பேர் அதை நம்பி வாழ்கிறான். அவர்களுக்கு பிளைனில் அவனுக்கு வாழவே தெரியாது, அவனுடைய வாழ்க்கை பூரா எங்கே, நீங்கள் காட்டில் தான். அப்போ காட்டில் சந்தித்தவனை பூரா இவர் ஒரு படையோடு போகிற பொழுது நீங்கள் பார்த்தாருனா இவன் வீரப்பனுடைய ஆள், அவனை சுட்டு பச்சை ட்ரெஸ் ரெடியாக வச்சுருப்பார், அவனை போட்டு இப்படி தான். ஏன்னா அவருடைய காலத்தில் எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது, வீரப்பனை பிடிப்பதற்கான எந்த டெவலப்மெண்ட் கிடையாது. கோபாலகிருஷ்ணன் ஒரு அதிகாரியை போட்டாங்க, சேலம் எஸ்பியை. அவர் போகிற பொழுது அவன் கன்னிவெடி வச்சு எப்படி நீங்கள் 2 நாட்டு இராணுவம் மோதுகிறதை போல் வீரப்பன் மோதுறான். அதில் ஏறக்குறைய ஒரு 30-40 காவல்துறை அதிகாரிகள் செத்து போகிறாங்க. கோபாலகிருஷ்ணன் அவர் வீரப்பனை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார். அவர் சேலம் எஸ்பியாக இருந்தார். நீங்கள் அவரால் பிடிக்கவே முடியல, அவர் வெளியே போயிட்டார். அதுக்கு பிறகு அவரே வந்து அந்த சமூகத்தை சார்ந்த ஆள். அவர் வீரப்ப என்ன சமூகமோ அதே சமூகம் தான், அவராலே பிடிக்க முடியல. இவர் தேவாரத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்டெண்ட் மாஸ்டர், ஒரு அதிரடி அண்ணாமலை தான் தவிர அவர் காவல்துறையை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடமாடும் நாக்கடையே போகும்போது பாதுகாப்புக்கு போஸ் கொடுக்குறது அவர் லைக். அதுக்கு இது பிறகு இப்போ அதிமுக ஆட்சிக்கு நெருக்கமாக விசுவாசமாக இருந்த வால்டர் தேவாரம் கனிமொழிக்கு ஏதோ உதவியாளராக கனிமொழிக்கு உதவி செஞ்சதாக நீங்கள் தெரிந்து கொண்ட ஜெயலலிதா தேவாரத்தை கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் ஏதோ அவர் இந்த அத்லட்டிக்கில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார், அத்லட்டிக்கு ட்ரைனிங் காலேஜுக்கு. இது நீங்கள் ஃபண்டு வேணும் என்பதற்காக கனிமொழிகிட்டேருந்து ஏதோ எம்பி ஃபண்டு வாங்கி வெளிநாடெல்லாம் போய் சுற்றுப்பயணம் செய்தார் என்பது ஜெயலலிதாவுக்கு நோட்டு போட்ட பிறகு ஜெயலலிதா நீங்கள் தேவாரத்தை கடைசி வரை சந்திக்கவே இல்லை, பயன்படுத்தவே இல்லை. அப்போது
யாருக்கும் தேவாரம் உண்மையாக விசுவாசமோ நேர்மையாகவோ இல்லை. சட்டத்துக்கும் விசுவாசம் இல்லை. நீங்கள் ஜனநாயகத்துக்கு விசுவாசம் இல்லை. குற்றவாளிகளையாக கண்டுபிடிக்கிறா அதுக்கும் விசுவாசம் இல்லை. ஆனால் தேவாரத்தினுடைய காவல்துறை பணி என்பது தமிழ்நாடோட முடிஞ்சு போச்சு. இவர் சிறப்பாக காவல்துறை பணி செஞ்சுருந்தாருன்னா இவரை நீங்கள் நக்சலைட்டுகளை ஒழிப்பதற்காக எங்கே உபயோகப்படுத்தியிருப்பாங்க? நீங்கள் பீகாரில் உபயோகப்படுத்தியிருப்பாங்க, ஆந்திராவில் உபயோகப்படுத்தியிருப்பாங்க, சத்தீஸ்கரில் உபயோகப்படுத்திருப்பாங்க. இவர் இங்கே தமிழ்நாட்டோடு முடிஞ்சு போச்சுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நீங்கள் ஐபி என்ன பண்ணுறான், இவருக்கு அன்ஃபிட்டு. விஜயகுமார் என்ன பண்ணுறாங்க, இந்த கோப்ரா படைக்கு நீங்கள் முழுக்க என்ன பண்ணுறாங்க, தலைமையை போட்டு நக்சலைட்டுகள் ஒழிப்பதற்காக அவருடைய ஆலோசனையை மத்திய அரசாங்கம் வாங்கிக்குது. ஆனால் தேவாரத்தை லோக்கல் போலீஸே கண்டுக்கல. அப்படின்னா நீங்கள் நான் சொல்லுவதெல்லாம் விட்டுருங்க. அவர் உண்மையாகவே திறமையான ஆளாக இருந்தால், திறமையான ஒரு அதிகாரியாக இருந்தால், திறமையான ஒரு டிஜிபியாக இருந்தால் மத்திய அரசு அவர் பயன்படுத்தியிருக்கும், மாநில அரசு அவரை பயன்படுத்தியிருக்கும். ரெண்டு பேருமே பயன்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அவருடைய திறமை மீது போலி திறமை தான் அவருக்கு இருக்குது. இவரால் நீங்கள் உளவு பிரிவை சரியாக வழிநடத்த முடியாது என்று மேலதிகாரிகள் அவர் மேல் நம்பிக்கை இழந்ததன் காரணமாகத்தான் அவர் ஓய்வு பெற்ற பிறகு நீ காவல்துறைக்கு அவரால் பணியாற்ற முடியவில்லை. காரணம் அவர் இருக்கக்கூடிய நுட்பமான எந்த விஷயங்களும் காவல்துறைக்கு பயன்படுத்த முடியாதுன்னு மேலதிகாரிகளை நீங்கள் மத்திய ஐபி அதிகாரிகள் நீங்கள் முடிவு செய்ததுடைய விளைவு தான் தேவாரம் என்ற மனிதர் நீங்கள் ஒரு மூலையிலே முடக்கப்பட்டார். இதுதான் தேவாரத்தினுடைய இறுதிக்கட்ட வரலாறு. காவல்துறையில் இருக்க ஒரு சில போலீஸுக்கு ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் சார் அது? ஐஜி ஆறுமுகன் ஒருத்தர் இறந்து போயிட்டார். சாதாரணமாக குரூப் 1 அதிகாரியாக வந்தவர். குரூப் 1 அதிகாரியாக சேலத்தில் கமிஷனராக இருந்தார், எல்லாம் வந்தார். திருப்பூரில் அவர் டிஎஸ்பியாக இருக்கார். கோயம்புத்தூரில் எஸ்பி முத்துக்கருப்பன். அப்போது சாராய சாம்ராஜ்யத்தினுடைய பிதா மகன் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர், அவனாசி பாளையம் ஈஸ்வரமூர்த்தி. இவர் கர்நாடகா தான் சாராய பேஸ், அதாவது சுகர் ஃபேக்ட்ரி நிறைய இருக்கிறது எங்கே, கர்நாடகாவில். கர்நாடகாவிலிருந்து நீங்கள் சாராய பவுசர், அதாவது சாராய லாரி கேரளா போகும். கேரளாவில் தான் ஸ்பிரிட்டுக்கு ஒரு பெரிய மார்க்கெட். இங்கே பிராண்டி தானே. அப்போ சாராயம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. அப்போது இப்படி கடந்து போகிற பொழுது ஈஸ்வரமூர்த்தி என்பவர் இளையராஜாவை கொண்டு போய் அவர் ஊரில் அவனாசி பாளையம், அதாவது திருப்பூருக்கும் கோவைக்கு நடுவில் இருக்குது ஒரு கிராமத்தில் இளையராஜாவை பாடு பாட வச்சார். இளையராஜா அது வரைக்கும் வெளியில் பாடவே மாட்டார். அவர் இசையமைப்பாளரே தவிர கோயில் நிகழ்ச்சியில் பாட மாட்டார். கோயிலில் ரோட்டில் மேடை போட்டு பாடவே மாட்டார். அப்போ இளையராஜா கூட அங்கே பாட வச்சவர் அவர் தான். ஈஸ்வரமூர்த்தின்னு பேர். அவர் ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கேட்குற, ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குற, 10 லட்சம், இந்த 25 லட்சத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட நபர் அவர் மீது ரெய்டு பண்ணணும். அப்போது ஆறுமுகம் டிஎஸ்பி, எஸ்பி முத்துக்கருப்பன் சென்னை கமிஷனராக இருந்தார். அப்போது காவல்துறையை நம்பாமல் ஏஆர் போலீஸ் இருப்பான்ல, அதாவது ஜெயிலுக்கு குற்றவாளிகளை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி விடுவான்ல ஏஆர் போலீஸை கூட்டிகிட்டு போய் அந்த ஈஸ்வரமூர்த்தியுடைய சாராய ஆலையை ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணி அங்கே நிறைய பணம், கட்டுக்கட்டாக பணம். அந்த பணத்தெல்லாம் அந்த ஏஆர் போலீஸுக்கு லஞ்சமே வாங்க முடியும். ஏஆர் போலீஸு இந்த ஜெயிலில் குற்றவாளிகளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, திருப்பி ஜெயிலுக்கு அடைக்கிறது, இதுதான் அவங்களுக்கு வேலை. இந்த பணக்கட்டெல்லாம் எடுத்து தலையில் வச்சு தொப்பியை போட்டாங்களாம். அது வேறு எப்படி எங்கே வச்சாலும் பணம் தெரியும். நீங்கள் தொப்பிக்குள்ளே தான் தெரியுமா? அப்போது இந்த மாதிரி முத்துக்கருப்பு என்ன பண்ணார், அவருக்கு அப்போ நேர்மையான அதிகாரியாக தான் இருந்தார். எல்லாம் எடுத்துக்கடா. அப்போது இந்த அளவுக்கு இந்த காவல்துறையில் கடுமையான அதிகாரியாக இருந்தவர் முத்துக்கருப்பன். அதே போல் ஆறுமுகம், அவர் குரூப் 1 அதிகாரி திருப்பூரில் இருந்து அப்புறம் சேலம் கமிஷன் ஐஜியால் இறந்து போயிட்டார். இவர் நிறைய வழக்குகளை மாட்டிக்குவார். லஞ்சம், ஊழல், நிறைய புகார். இவரை நல்ல கீ போஸ்ட்டில் மறுபடியும் வைத்து அழகு பார்ப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வால்டர் தேவாரம். அப்போது நீங்கள் இந்த காவல்துறையில் யார் கருப்பு ஆடுகளோ, இந்த அத்தனை கருப்பு ஆடுகளுக்கும் பின்னணியிலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சுட்டு இருந்தாங்க? வால்டர் தேவாரம் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போது இது எப்படி அவர் சரியான அதிகாரியை நீங்கள் சொல்ல முடியும்? இவர் சரியான அதிகாரியாக இருந்தால் அவருடைய பணியை மாநில அரசு பயன்படுத்தியிருக்கும்ல, பயன்படுத்தலை. நீங்கள் விஜயகுமார் ரிட்டையர்ட் ஆனார். அவர் எங்கே இருந்தார்?
நீங்கள் டோட்டலாக இந்தியா, அதாவது நீங்கள் டெல்லி பணிக்கு போயிட்டார். டெல்லி பணி என்பது இந்தியாவில் கூட எல்லா டிஜிபிகளுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய பணி. அப்போ மத்திய அரசாங்கம் அவரை வந்து கண்காணித்து அவர்கிட்ட திறமை இருக்குது, அவர்கிட்ட டெப்த் இருக்குது, அப்போ அவன் பயன்படுத்துகிறான். ஏன் வால்டர் தேவாரதி நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறாங்கல்ல, அவரால் பலன் பெற்றவர்கள் நல்ல நேர்மையான அதிகாரின்னு சொல்லுவாங்களே தவிர, உண்மையாக நேர்மையான அதிகாரியாக இருந்தால் மாநில அரசும் பயன்படுத்தலை, மத்திய அரசும். நீங்கள் விஜயகுமார் சர்வீஸுக்கு வந்து இந்த நக்சலைட் ஒழிப்பெல்லாம் வர்றதுக்கு முந்தைய தேவாரம் களத்தில் இருக்கார். எம்ஜிஆர் காலத்திலே களத்தில் இருக்கார். அப்போ எம்ஜிஆர் காலத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு புலியை ஏன் மத்திய அரசு மாநில அரசாங்கம் பயன்படுத்துறீங்கன்னா, இப்போ மாநில அரசு மத்திய அரசு கூடிய புலனாய்வு அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, அவர்களுடைய கவனத்துக்கு இவர் போகலை, இவர் தேவையில்லைன்னு அவங்க அந்த அதிகாரி நினைக்கிறாங்க. அப்போ மேலதிகாரி நினைப்பது இவர் தேவையில்லை, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவர்கிட்ட போதிய புலனாய்வு அறிவு இல்லை, இவர் செய்வது பூராமே ட்ரெண்டு தான், பத்திரிகை செய்தி தான் வருமே அப்படின்னு மேலதிகாரி நினைத்த காரணத்தினால தான் இவரை மத்திய அரசு மாநில அரசு பணிக்கு போகலை. கீழதிகாரி நினைக்கிறான் இவரால் பலன் பெற்றவர்கள் அவர் நல்ல அதிகாரிங்கிறான். அப்போது எது உண்மை என்பது, நீங்கள் அரசு எதை நினைக்குதோ எதை பயன்படுத்துதோ அதை பொறுத்து தான் ஒருத்தர் முடிவுக்கு வர முடியுமே தவிர, நீங்கள் பத்திரிகையில் செய்தி வந்ததை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. சார் இப்போ தேவாரம் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? தேவாரம் ஓய்வு. இப்போ வந்து இந்த அத்லட்டிக்குன்னு ஒரு விளையாட்டு பிரிவுக்கு அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் நிதி கொடுக்குது. அந்த அத்லட்டிக் கேம்ஸ் நடத்திட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்காங்க, அத்லட்டிக்ஸ் அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை வச்சு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்திட்டு தன்னுடைய ஓய்வு காலத்தை அப்படி ஓட்டிகிட்ருக்கார். பெரிய புலனாய்வு பணியோ நக்சலைட் ஒழிப்பு பணியோ தீவிரவாதி ஒழிப்பு பணியோ கடுமையான பணி என்ஐஏ வேலை ஆட்கள் ஆலோசனை தேவைப்படும். அதெல்லாம் அவர் யாரும் அவருக்கு கூப்பிடவே இல்லை, அவரை கூப்பிடவே இல்லை. நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு இத்தனை தேவைகள் இருக்குது, என்ஐஏ இருக்குது, சிபிஐ இருக்குது, நீங்கள் கோப்ரா இருக்குது, நக்சலைட் ஒழிப்பு பணி இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, விடுதலை புலி டிட்டாச்மெண்ட் இருக்குது, பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்லையும் அவர் கூப்பிடவே இல்லையே. ஏன் கூப்பிடலைன்னா ட்ரெண்ட் அடிக்கிறாரு அப்படிங்கிறது மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவருடைய பணி இந்த காவல்துறைக்கு தேவையில்லை என்பது தான் அந்த அதிகாரிகள் செய்த முடிவு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.